சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்ட லோத்து. லோத்துடைய கூடாரம் எங்கே இருக்குது தெரியுமா? 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். சோதோம் என்று சொல்லும் பொழுது அது உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சோதோம் என்று சொல்லும் பொழுது அதில் இச்சைகளும் பாவங்களும் உலக ஆடம்பரங்களும் தேவையில்லாத பாவங்களும் நிறைந்த ஒரு இடம் இந்த சோதோம். இங்கே பாருங்க, லோத்துடைய பார்வை, அவங்க பிரிந்து போகிறாங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வரும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ பிரிந்து போ, நீ எந்த டைரக்ஷனில் போறியோ நான் அடுத்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது லோத்துடைய பார்வை எப்படி இருந்தது பாருங்க. சோதோமை பார்க்கிறார். சோதோமை பார்த்து இது ரொம்ப அழகா இருக்கு, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு, ரொம்ப லக்ஸூரியா இருக்கு, ரொம்ப பார்க்கிறதற்கே ரொம்ப ஹைஃபையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே தொடர்ந்து 14ஆம் வசனத்தில் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆனால் அடுத்த அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடினால், பாருங்க இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மை அட்ராக்ட் பண்ணி அப்படியே உள்ள இழுத்துரும். அந்த லோத்து சோதோமுக்கு நேரே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு அதுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஆனால் அந்த பாவம் விடாது பாருங்க, அது இழுத்து சோதோமுக்கு உள்ள அந்த லோத்துடைய குடும்பத்தை இழுத்து விட்டது. இந்த கூடாரம் எதுக்கு அடையாளமாக இருக்கு தெரியுமா? இந்த கூடாரத்தில் காணப்பட்ட குறை என்ன தெரியுமா? அங்கே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கூடாரம். ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, இது ஆண்டவருக்கு சித்தமா, இது நல்ல காரியமா, இது ஆண்டவர் பார்வையில் நல்ல காரியமா? அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு, மற்றவர்களுடைய பார்வைக்கு நல்லதா இருக்கும், அழகா இருக்கும். சோதோமை பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது யாருக்கு? லோத்துக்கு. ஆனா கர்த்தருக்கு அது விருப்பமா? அதை அவர் கவனிக்கல. இன்றைக்கு திருமண காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பெரிய வீடா, 2 காரா, இவ்வளோ விலையுயர்ந்த கார்கள் இருக்கான், சொகுசு கார்கள் இருக்கிறதா, நிறைய பிஸ்னஸா, மாதத்துக்கு லட்சமாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா போதும், என் பிள்ளை நல்லா அங்கே இருக்கும், வசதியாக இருந்தால் போதும். ஆனால் ஆண்டவரை தேட மாட்டாங்களாம். சர்ச்சுக்கு ஏதோ பாரம்பரியமாக நம்ம போனோன்றதற்காக போவாங்களாம். ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் தூரமாக இருக்குதான்னு கேட்டோம். சில பேர் என்ன சர்மா சொல்லுவாங்க, நீ அவங்கள நடத்திருன, ஆண்டவருக்குள்ள நடத்திருன. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான சகோதரிகள் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால அந்த குடும்பமே சீரழிஞ்சு போய், இன்னும் ஒரு காரியத்தை குறித்து எங்கள் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப வசதியான குடும்பம், ஆனால் அந்த பையன் வீக்கெண்டில் மட்டும் பார்ட்டிக்கு போவானா அப்படின்னு சொல்லும் பொழுது, வீக்கெண்டு தானே பரவாயில்ல, அது சோஷியல் ட்ரிங்கிங், இப்போல்லாம் ஐடியில் அதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வீக்கெண்ட் ட்ரிங்கிங் வீக் டே ட்ரிங்கிங் ஆகி மந்த்லி ஃபுல்லாக ட்ரிங்கிங் ஆகி குடும்பமே நாசமாய் போன சூழ்நிலை பாருங்க. எவ்வளோதான் சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளோ நகைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் சமாதானம் ரட்சிப்பு இல்லை என்றால் அனைத்தும் குப்பையில். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எவ்வளவு சந்தோஷம், எவ்வளோ சொகுசு இருந்தாலும், எவ்வளோ வசதிகள் ஐஸ்வர்யம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னு வைங்களேன், அதை அனுபவிக்க முடியுமா? நல்ல ஒரு சாரி உடுத்திட்டு நகைகளை போட்டுட்டு நம்ம சந்தோஷமா போக முடியுமா? இருதயத்தில் சந்தோஷம் இல்லைன்னா இல்லை, முடியாது. எல்லாமே குப்பை. இன்றைக்கு நம்ம அந்த காரியங்களை பார்க்கிறோம். உலக பிரகாரமான பார்வையில் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், 100 சவரன் நகை போட்டு நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருக்கு சித்தமா? ஆண்டவர் பார்வையில் இது நல்லா இருக்குமா? ஆண்டவர் சித்தத்தை
யுத்தத்தின் முனையில நான் நிற்கிறேனா? லோத்து அங்க பார்க்கல. லோத்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? பார்வைக்கு நல்லா இருக்கிறது, கம்ஃபர்டபுளா இருக்கிறது, நல்ல ஜாலியா இருக்கிறது. இன்னைக்கு ஜாலியில போயிருச்சு இல்லையா? எல்லாமே காம்ப்ரமைஸ்ட். நல்லா ஜாலியாக போகணும், வரணும், சாப்பிடணும், உடுத்தணும், நல்லா அங்கே இங்கே சுற்றணும். ஆனால் ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா? இல்லை. ஆண்டவரை தேடுறோமா? இல்லை. ஆனால் ட்ராவல் பண்ணணும், சாப்பிடணும், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடணும். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லை. அதனால் என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மோவாபியர், அம்மோனியர் ஆகிய 2 தேவையில்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. 2 பிள்ளைகளும் தகப்பனோடு தேவையில்லாத உறவுகளில் ஈடுபட்டு அங்கே சந்ததி ஒரு அருவருப்பான ஒரு சந்ததி எழும்பினது நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த தகப்பன் சரியில்லை. தகப்பனுடைய முடிவு, பெற்றோருடைய முடிவு அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை முறை ஏற்படுத்தினது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் பாருங்களேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோடே சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். தகப்பன் ஒரு உணர்வில்லாத ஒரு தகப்பன். இன்னைக்கு பெற்றோர் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன செய்றாங்க, எங்க போறாங்க, யாரோட பேசுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவங்க எதிர்காலம் என்னமாய் முடிய போகிறது, உணர்வில்லாத சந்ததியாய் இன்றைக்கு மாறிவிட்டது. பிசாசு இன்றைக்கு சாப்பிடணும், இன்றைக்கு ஜாலியா இருக்கணும், இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பெற்றோருடைய இருதயத்தையே மந்தமாக்கி வஞ்சித்து விட்ட காலத்துல நம்ம வந்து விட்டோம். இங்க பாருங்க, லோத்து உணராது இருந்ததுனால சந்ததி பாழாய் போனது. என்றைக்குமே ஆண்டவர் பார்வையில் ஒரு அருவருப்பான சந்ததியாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நம்முடைய சந்ததி ஹல்லேலூயா கர்த்தருடைய பார்வையில் அழகான சந்ததியா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா உங்க பிள்ளைகளுக்காக? இன்றைக்கு நீங்கெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய வயது முதிர்ந்தவர்கள் வந்து இருக்கிறீங்க. ஆனா நான் வயதுல சிறியவள், ஆனா என்னை கொண்டு உங்களிடத்துல பேச வைக்கிறார். என்னால் நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இவ்வளோ பெரிய சகோதரிகள் ஸ்திரீகளுக்கு முன்பாக நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? என் தாயின் ஜெபம் மாத்திரமே. ஹல்லேலூயா. என் தாய் தகப்பனுடைய ஜெபம் தான் என்னை இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறது. கடந்த நாட்கள் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த சபையில் வந்து அவங்க ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் வந்து ஊழியத்தில் நிற்கிறேன் என்றால் என்னுடைய காரியமா, என்னுடைய ஜெபமா, என்னுடைய வேத வாசிப்பா ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என் தாய் எனக்காக ஜெபித்த ஜெபம், என் தகப்பன் எங்களுக்காக ஜெபித்தது. இரவில் எங்கள் தலையில் கைகளை வைத்து ஜெபிப்பாங்க. காலையில் ஒரு நாளும் எங்கள் அம்மா பெட்டில் நான் பார்த்ததே கிடையாது. அன்லெஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் எழும்பும் பொழுது பெட்டில் இருக்க மாட்டாங்க, ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைமை, அவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இந்த செய்து கொடுக்கணும், இந்த ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறமா இடையில ஜூஸு, அப்புறமா லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, திரும்ப டின்னர். இப்படி நம்ம சமையல் அறையிலே நம்ம செலவு செய்கிறோம் இந்த உடலுக்காக, உணவுக்காக இல்லையா? ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அவங்களுடைய சந்ததிக்கு இன்னைக்கு நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறோம். எதிர்காலத்துக்கு ஜெபிக்காமல் எத்தனை ஸ்திரீகள் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். நம்ம ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு நம்ம ஜெபிக்கலை. நம்ம பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம ஓடி போய் ஜெபிக்கிறோம். அப்படி அல்ல எப்பொழுதும். ஏன்னா சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்றோமா? எப்பொண்டா தூங்கலாம், எப்பொண்டா படுத்திருந்து இந்த சீரியலை நம்ம ஃபோனில் பார்க்கலாம், நம்ம அந்த யூடியூபை திறந்தா போதும், ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா அது எப்போ முடியுதுன்னு நமக்கே தெரியாது, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம், நம்ம தூங்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி சாத்தான் நம்மளை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம ஜெபிக்க விடாதபடிக்கு நம்ம உணர்வில்லாத நம்ம போயிட்டோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஸ்திரீகளா எழும்ப போகிறோம். உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளோ நீங்க
சொத்து சுதந்திரத்தை நகைகளை சேர்த்து வைத்தாலும் ஜெபிக்கலனா அனைத்தும் குப்பையில், அனைத்தும் குப்பையில். அவங்க நல்லா வாழணும், நல்லா வாழ்க்கையை அனுபவிக்கணும், நல்லா கணவரோட சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் முழங்கால்களை முடக்க நீங்கள் தீர்மானிங்க. அன்றைக்கு லோத்து ஆண்டவர் சன்னதியில் நின்று, ஆண்டவரே நான் எங்கே போகணும்னு கேட்கல. ஆனால் ஆபிரகாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை நோக்கி, வானத்தை நோக்கி அவர் பார்த்தார். வானத்தின் தேவன் நம்மளை வழி நடத்தினார். இன்றைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம் என்றால், அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரோடு நடந்ததுனால, இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோருடைய அவங்களுடைய பக்தியினால, அவங்களுடைய வேத வாசிப்பு, அவங்க நம்மளை நடத்தினதுனால நாளைக்கு நம்முடைய சந்ததி சபையில் நிலைத்திருப்பாங்களா, நாட்டப்பட்டு இருப்பாங்களா? இன்றைக்கு நம்ம எடுக்கிற இந்த முடிவு, ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ கையினால் இடித்து போடுகிறாள். கையினால் இடித்து போடுறதில்ல, மதியினமாய் நம்ம தூங்கி, மதியினமாய் உணர்வு இல்லாமல் ஜெபிக்காம நம்ம ஸ்திரீகளாக இருப்போம். ஆனால் நம்ம புத்தி இல்லாத ஸ்திரீகள். இன்றைக்கு நம்ம வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான், நம்ம மாறணும். ஹல்லேலூயா. நம்ம மாறிட்டோன்னா, நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம காரியத்தை ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை உடனே ஆண்டவர் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், நாளைக்கே அற்புதம் நடக்கும் அப்படி நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கான பதிலை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.